படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த முதற்கனல் படம் வந்து இன்றைக்கி சொசைட்டியில் என்ன நடக்குதோ அதை அப்படியே காட்டியிருக்காங்க. ஸோ அரசாங்கம் வந்து இந்த படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி எல்லா மக்கள்கிட்டே கொண்டு சேர்த்தாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். படம் நல்லா இருக்குது சார். படம் வந்து அந்த ட்ரக்ஸு பசங்க போதையால் இது ஆகிறது தான் கதை. அது போதை இதில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா காப்பாற்றுறாங்க சார். பேரண்ட்ஸுக்கெலாம் நல்ல படமாக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம் சார். நல்லா இருக்குது. முதற்கனல் நல்லா இருக்குது. இது வந்து எல்லாருமே ட்ரக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க பார்க்க வேண்டிய படம் தான். அதை பார்த்து அவங்க மனசால் தெரிஞ்சுனா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. இது கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரக்ஸு போதைப்பொருள்லாம் ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி அதை பயன்படுத்துகிறவங்க அதை ஃபாலோ பண்ணி அதை தெரிஞ்சோம்னா நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு இன்ஃபார்மேட்டிவான ஒரு படமாக இருக்குது. இது எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதுவும் இந்த காலத்தில் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு எல்லா குற்றங்களுக்கு காரணம் இதுதான், அடிப்படை காரணங்கிறத வந்து ரொம்ப டைரக்டர் வந்து நல்லா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி இது மாதிரியான ஒரு படங்கள் எடுத்த டைரக்டர் வெங்கட்ரமணனுக்கும் அவர் போத்திராஜ் சார் அவர்களுக்கும் ரொம்ப பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். படம் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு படம் இது. முக்கியமாக அரசாங்கம் பார்க்கணும், இதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுத்து இந்த மக்களை காப்பாற்றணும். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க வேண்டிய படம். இதை பார்த்து நிறைய குடும்பம் திருந்தணும். அரசாங்கமும் இதெல்லாம் இதுமாதிரி நடக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். போதைப் பொருள்லாம் ஒழிக்கணும். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ரொம்ப அருமையான படம். இது வந்து மன உருகி நான் ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். பேரண்ட்ஸு பார்க்கணும். கரெக்டான பிள்ளைகளை வச்சு வளர்க்குறதுக்கு இது படம் அவசியம் பார்க்கணும். பார்த்தது வந்து நல்லா இருக்கு படம். ஆனால் பிள்ளைகளை வந்து ஒழுங்காக நல்லபடியாக வளர்க்கணும். போதை பொருள் இது இல்லாமல் அந்த இதுக்கு அடிமையாகாமல் வளர்க்கணும். நல்லா இருக்குது படம் சார். அதாவது சமுதாயத்துக்கு இந்த மாதிரி படம் வந்து கண்டிப்பாக வரணும். ஏன்னா ஒரு அவேர்னஸான ஒரு திரைப்படம் தான். ஏன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா, நல்லா படிச்சுருக்கிற பையன், அந்த பையன் வந்து ஒரு கெட்ட சவகாசம் கிட்ட இருக்கிற அந்த பையன் சேர்ந்தானா அந்த பையனும் எப்படி ஆவான், அதுதான் இந்த திரைப்படம். ஏன்னா வந்து சின்ன வயசு நல்லா ஒரு 100 மார்க் எடுத்து இந்த பையன் வந்து ஒரு போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாகி அவன் எப்படி அவங்க குட்டிச்சோராக போகுது, அதனால் அவன் குடும்பம் என்ன பாதிக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற போதை கலாச்சாரத்தை பற்றி ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அவேர்னஸான திரைப்படம். முக்கியமாக வந்து எல்லோரும் என்ன சொல்கிறது, சின்ன பசங்க படிக்கிற பசங்க வந்து இது மாதிரி படத்தை பார்த்து திருந்தணும். ஓகேங்களா? ஏன்னா சொன்னால் நம்ம திருந்த மாட்டாங்க. ஒரு 2 பேரும் நம்ம இந்த படத்தை வந்து எடுத்துக்காட்டாங்க, கண்டிப்பாக திருந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேரண்ட்ஸுக்கு எல்லோரும் பசங்க வந்து கூட்டத்து படத்தை பார்க்கணும். முதற்கனல் இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ரொம்ப நல்லா இருக்குது படம். உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிற அந்த போதை கலாச்சாரத்துக்கு எதிராக அந்த படம் இருக்குது. வரவேற்கத்தக்க படம். ஒவ்வொரு பெற்றோர்களும் அவசியம் பார்க்கணும். போதையை ஒழிக்கணும், போதை கலாச்சாரத்தை நாட்டை விட்டு அகற்றணும் என்று வலியுறுத்தி இந்த படம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த படம். அவசியம் எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல படம், அவசியம் பாருங்கள். ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்த முதற்கனல் திரைப்படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து ட்ரக் அப்யூஸ் பற்றி, ஸ்கூல் பசங்க டீனேஜர்ஸ் இதை யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் எப்படி கெட்டு போகிறாங்கங்கிறத பற்றி இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட தாக்கத்தை விட ஆடியன்ஸ் கூட உட்காந்து இதை பார்க்கும்போது இத்தனை பேர் இதுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுறாங்க, இத்தனை பேருக்கு இது ரிலேட் ஆகுது அப்படின்னும் போது நம்ம சொசைட்டி எந்த நிலைமையில் போயிட்டுருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது இன்னும் நிறையா பேர் பார்த்து படம் வந்து இதை பார்த்து ஒரு 4 பேர் சேஞ்ச் ஆகுறாங்க, ஒரு 10 பேர் சேஞ்ச் ஆகுறாங்கன்னா இந்த படத்தோட வெற்றின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த உங்கள் ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட இதை சேர்க்கணும். மக்கள்கிட்ட சேர்த்து நிறைய பேர் இதை வந்து பார்த்து படம் பெரிய வெற்றி அடையணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ். இதில் பாண்டின்ற கேரக்டர் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். இந்த படம் எதை பேஸ் பண்ணினா, ட்ரக்குன்ற விஷயம், அதுவும் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் முக்கியமாக டீனேஜர்ஸ் மத்தியில் அவங்க ட்ரக்குன்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட எதிர்கால வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிற சமுதாயமும் எப்படிலாம் சீர்கேடாகி எப்படி போகுதுன்ற விஷயத்தை தான் பேஸ் பண்ணி இந்த படம் ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து ஒரு அஸ்வின் சொன்ன மாதிரி ஒரு 5 பேர் திரும்பினா கூட எங்களுக்கு மிகப்பெரிய அதுதான் எங்களோட படத்தோட வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த படத்தில் என்னோடய முழு எஃபர்ட்ஸ் போட்டு நான் நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து பார்த்து படம் எப்படி இருக்குன்றதை வந்து சொல்லுங்கள். குடும்பத்தோடு வாங்க. நன்றி. நான் வெங்கட்ரமணன், முதற்கனல் படத்துடைய டைரக்டர்.
நான் ஏற்கனவே ஆல்கஹால் பற்றி ஒரு படம் பண்ணேன், அப்பா வேணாம்ப்பான்னு. அதை அந்த சமயத்தில் ரிசர்ச் பண்ணப்போ தான் என்ன தோணுச்சுன்னா, ரீகப் சென்டர்லாம் போகிறப்ப 15 வயசு 16 வயசு பசங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க. நான் பார்த்தேன், என்னடா அது ஏன்டா இவங்க இங்கே இருக்காங்கன்னு கேட்டப்போ தான் இது மது இல்லை, இவங்க எல்லாருக்கும் ட்ரக்குங்கிறது. அப்போயே கஞ்சா அது எல்லாமே இருந்துச்சு. அப்போ தான் நான் பார்த்தேன் வந்து இதை பற்றி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுமே சொசைட்டியில். இட்ஸ் அவர் டியூட்டி. நம்ம சினிமாவில் இருக்கோம், ஏதேதோ கதை எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்போ இருக்கிற கதையை எடுக்கணும். ஏன்னா அந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ், நார்காட்டிக் அனானிமஸ் உலகம் முழுவதும் இருக்கிற கொள்கைகள் எல்லாம் நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து சொசைட்டி நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்காக தான் இந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நமக்கு தோணுது இங்கே நிறைய இப்போ வந்து அந்த மாதிரி போதைப் பொருட்களில் வந்து இப்போ நாட்டில் நிறைய இருக்குது, தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது இப்போ இருக்குது, இப்போ தெரியுது. அதனால் இப்போ எடுத்தோம் அப்படிங்கிறது இல்லை. இது உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் இருக்கிற பிரச்சனை. பஞ்சாப்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தர் அடிக்ட் இருப்பார். அது சொசைட்டி ஆகிருக்கு. அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு 4ஆம் கிளாஸில் சொல்லித்தரணும். எனக்கு 20 வயசில் சொல்லக்கூடாது, 10 வயசுலேருந்தே பசங்களுக்கு சிகரெட்டோ வீடியோ இதெல்லாம் நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க மனசில் மதியும். என்னென்னா சயின்டிஃபிக்காக 11 வயசுலேயே அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லுது உலகம் இது. அதனால் இதை பார்த்து பொதுமக்கள் வந்து படத்தில் ஆதரவு கொடுக்கணும். அதை தவிர நம்ம சொசைட்டிக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும்.